சாத்தானை தவிர வேற யாருக்கிட்ட உதவி கேட்கணும்? Because the enemy of an enemy is a friend. வீரதீர சூரன் அப்புறம் L2 எம்புரான் இந்த ரெண்டு படங்களோட முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது வீரதீர சூரன் நேற்று ரிலீஸ் ஆகாம ஸ்டார்டிங்ல 9 மணிக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 வாரம் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. 4 வாரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியா அப்படி இப்படின்னு இந்த படத்தை வந்து ஈவினிங்க்கு மேல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங்க்கு மேல ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே L2 எம்புரான் நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு 80 to 85, ஸோ 100 crore நெருங்குமா அப்படின்னு. இந்த படம் எவ்வளோ வந்திருக்கு, கம்மியாக வந்திருக்கா அதிகமாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே ஓவர்சீஸ்ல நிறைய இடத்துல ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்கு இந்த எம்புரான். இந்திய அளவுலேயே ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் முக்கியமாக சிக்கந்தர், ராபின்ஹுட், அப்புறம் மேட் ஸ்கொயர், இந்த படங்களோட அட்வான்ஸ் புக்கிங், அதாவது மேட் ஸ்கொயருக்கும் ராபின்ஹுட்டுக்கும் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் இன்னைக்கு ஆக்சுவலாக அந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்த்துக்குவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரியே லைக் பண்ணாமல், வீடியோவை லைக் பண்ணாமல் நிறைய பேர் மறந்துடுறீங்களா என்ன தெரியல, லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அது ரெண்டுமே பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஆக்டரை வச்சு இந்த ஆக்டர் யாரு அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், யாரு ஆக்டர் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ராம்கி தான். செந்தூர பூவேல செந்தூர பூவே அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மோனிஷ், KS, ஸ்மார்ட் பாஷா, நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், வெங்கடேஷ் லம்பு அப்படிங்கிறவர், ஷேக் முகமது ஷேக், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ ப்ராடக்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து உங்கள் சேனல் அட்வர்டைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் வந்து என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். ஸோ டிப்ளமேட் திரைப்படத்தோட Day 14 இந்தியாவில் வந்து 76 லட்சம், வேர்ல்டு வைடு 83 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 33 கோடியே 40 லட்சமும், வேர்ல்டு வைடு 39 கோடியே 19 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 50 கோடி. அப்புறம் ஆல் தி பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் Day 14 ஆந்திரா தெலுங்கானால 39 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். ஸோ டோட்டலா 8 கோடியே கடந்திருக்கு. இந்தியாவில் 8 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 35 லட்சம். கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி Day 14 ஆந்திரா தெலுங்கானால 75 லட்சம், வேர்ல்டு வைடு 88 லட்சம். டோட்டலா 40 கோடியே 40 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 53 கோடியே 65 லட்சம். ஸ்வீட் ஆர்ட் அப்படிங்கிற திரைப்படத்தோட Day 14 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 3 கோடியே 17 லட்சமோ, வேர்ல்டு வைடு 3 கோடியே 40 லட்சம். பெருசு திரைப்படத்தோட Day 14 தமிழ்நாட்டில் 5 லட்சமோ, வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 4 கோடியே 26 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 54 லட்சம். டிராகன் திரைப்படத்தோட Day 35 தமிழ்நாட்டில் 15 லட்சமோ, வேர்ல்டு வைடு 16 லட்சம். டோட்டலாக 80 கோடியே 71 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 151 கோடியே 83 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான ஹிட்டு. அஸ்திரம் திரைப்படத்தோட Day 7 தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 1 கோடியே 6 லட்சமோ, வேர்ல்டு வைடு 1 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் அட்வான்ஸ் புக்கிங்ல ராபின்ஹுட் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 42 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 97 லட்சம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங். மேட் ஸ்கொயர் அட்வான்ஸ் புக்கிங் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 83 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 74 லட்சம். ஆக்சுவலா யூஎஸ்ஏல மட்டுமே இந்த படம் ப்ரீமியர்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். ஸோ மேட் ஸ்கொயர் ஒரு நல்ல ஓப்பனிங் வரப்போகுது. அப்புறம் சிக்கந்தர் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 27 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 39 லட்சம், கர்நாடகாவில் 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 60 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடியே 1 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் L2 எம்புரான் ஆக்சுவலா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அட்வான்ஸ் புக்கிங்லேயே கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த படம் நேற்று நம்ம சொல்லும் போது 100 கோடி வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக் நடக்கணும். ஆனா ஒரு 80 to 85 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதை விட ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு.
ஸோ டே 1 கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். கேரளால 15,23,00,000 இதுதான் கேரளாவோட ஹையஸ்ட் ஓப்பனிங் கிராசர். லியோவோட கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2,03,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,63,00,000, கர்நாடகாவில் 3,89,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,47,00,000, ஓவர்சீஸ்ல 42,63,00,000, வேர்ல்டு வைடு 67,88,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வழக்கமா ஒரு படம் இப்போ உதாரணத்துக்கு 10 கோடி அட்வான்ஸ் புக்கிங் எடுக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அந்த படத்தோட அதாவது ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் ஒரு 10 கோடி இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி அந்த படம் ஒரு 18 to 19, 20க்கு மேல அந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இருக்கு. சில படம் அந்த ஓப்பனிங் ஷோலயே படத்துக்கு வந்து ஒரு மட்டமான ரிவ்யூ வந்திருக்குங்கிற பட்சத்துக்கு அது ஒரு 14, 15ஓட நிற்கும். ஆனா இந்த படத்துக்கு அதெல்லாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாவே ஓப்பனிங் டே வந்திருக்கு. ஆனா இது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். மலையாள சினிமாலேயே இதுதான் ஹையஸ்ட் ஓப்பனிங். என்னன்னா இதுக்கு முன்னாடி 2வது இடத்துல இருக்கிற ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கோடி தான். இந்த படம் 67 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய டிஃபரன்ஸ். ஸோ ஒரு மலையாள படத்துக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் அப்படிங்கும்போது பெரிய விஷயமா இருக்கு, பாக்குறதுக்கு பிரமிக்க வைக்குது. ஆனா அதெல்லாம் தாண்டி அட்வான்ஸ் புக்கிங் ஒரு 50 கோடிக்கு மேல இருந்து இந்த படம் 67, 68 கோடி கிட்ட தான் வசூல் பண்ணிருக்கு. ஸோ அது எதனால இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கேரளாவோட ஹையஸ்ட் கிராசர் இதுதான். லியோவோட அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயத்துல லியோவை இது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸ்ல இந்த படம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியால சவுத் இந்தியாவோட டாப் 4ல இருக்கு ஓப்பனிங் டேவோட கலெக்ஷன். இது வந்து ஒரு 490K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்னு வைங்களேன். அதே மாதிரியே நார்த் அமெரிக்கால ஆல் டைம் ரெக்கார்டு ஒரு மலையாள திரைப்படத்துக்கு. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட். கிட்டத்தட்ட 700K US டாலர்ஸ்க்கு மேல இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. யூகேல இந்தியாவிலே ஹையஸ்ட் கலெக்ஷன் லியோ தான் இருந்தது. அதை பிரேக் பண்ணிடுச்சுங்க. ஆமாங்க, லியோவோட அந்த 570+ அப்படின்னு இருந்த அந்த ரெக்கார்டை இந்த படம் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 630K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1. இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரெக்கார்டு. நியூசிலாண்ட்லயுமே இந்தியாவிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஜெர்மனில இந்தியாவிலேயே டாப் 2ல இருக்கு. ஜெர்மனில ஜவானுக்கு அப்புறம் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பாகுபலிக்கு அடுத்தது இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரை ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடுச்சு. அதே மாதிரியே இந்த படம் டே 2 ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தாண்டி இந்த படம் வந்து அவ்வளவுதான் செகண்ட் டே காலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் வந்தது. ஆனா இந்த படத்துக்கு செகண்ட் டே ஒரு பயங்கரமான புக்கிங் இருக்கு. இன்னைக்குமே கேரளால செகண்ட் டே ஒரு டபுள் டிஜிட் நம்பர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இன்னைக்கு டபுள் டிஜிட் எடுத்துருச்சு கேரளால அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய ரெக்கார்டா தான் பார்க்கப்படும். ஏன்னா இதுவரை எந்த ஒரு மலையாள திரைப்படமுமே கேரளால டபுள் டிஜிட் ஓப்பனிங் எடுத்ததே கிடையாது. லியோ மட்டும்தான். அதை தாண்டி இந்த படம் லியோவோட கலெக்ஷனை பிரேக் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டேவுமே ஒரு டபுள் டிஜிட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. வந்தா உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஸோ இந்த படம் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டே வந்து 80+ கிட்ட வந்து அட்வான்ஸ் புக்கிங் இருந்தது. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 130, 140 கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்டோட கலெக்ஷன் என்னவா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரையும் இந்த படம் வந்து டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத உங்களோட ப்ரெடிக்ஷனே கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நேற்று காலையில ரிலீஸ் ஆகிறதா இருந்த வீரதீர சூரன் ஒரு பிரச்சனைனால அந்த B4U மீடியாவோட ஒரு பிரச்சனைனால கோர்ட்ல போய் 7 கோடி ரூபா கட்ட வேண்டியது இருந்தது. அது இதுன்னு படமே ஒரு 4 வாரம் தள்ளி வச்சதா சொன்னாங்க. அதை தான் நேற்று வீடியோலயுமே நம்ம சொல்லியிருந்தோம். இது சாயங்காலம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஓகே சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வழக்கமா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் ஈவினிங்க்கு மேல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் மறுபடியும் கிளம்பி தேட்டருக்கு போய் இந்த படத்தை போய் பார்க்க போகும்போது மறுபடியும் இல்லைங்க ஒரு பிரச்சனை இந்த படம் போடலாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இல்ல அடுத்த நாள் தான் போட போறாங்க. ஆனா அதுக்கப்புறமும் வந்திருக்கு இந்த படத்துக்கு ஒரு கலெக்ஷன். தமிழ்நாட்டுல 2,65,00,000 சூப்பரான கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனையில தான் வந்திருக்கு. இன்னைக்கு நல்லாவே ஓப்பன் ஆகும். அதே மாதிரியே இந்த ரம்ஜான் வரையுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 28 லட்சம், கர்நாடகால 26 லட்சம், கேரளா ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இந்த படம் 10 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 58 லட்சம், வேர்ல்டு வைடு 3,87,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு டே 1. ஸோ ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து ரிலீஸ் பண்ணி முதல் நாள் ஒரு 3,87,00,000 ஒரு நல்ல வசூல் தான். இன்னையில இருந்து இந்த படத்துக்கு எப்படி பிக்கப் ஆகுது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 55 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த படம் இந்த ரம்ஜான் முடியறதுக்குள்ள எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.